கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட அற்புதர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை உபாகமம் 33:27. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அன்பார்ந்தவர்களே, அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுவது நம்மளுக்கு முன்னும் பின்னும் கர்த்தரை முன்னால் வச்சு தான் எந்த ஒரு காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் தான் எல்லா காரியத்திலையுமே நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்குறவர். அடைக்கலம் என்பது ஒரு பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கடல் அலை இல்லாமல், ஒரு அமைதியை கொடுத்து ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பேர் தான் அடைக்கலம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு அடைக்கலம் யாருன்னு கேட்டால் நம்முடைய கர்த்தர் தான், நம்முடைய தகப்பன் தான். இப்போ பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்துட்டு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு ஒரு குடிகார மருமகன் இருந்துட்டு சண்டையோ போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் இல்லை. குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் இல்லை பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி கர்த்தரை நீங்கள் சார்ந்து கர்த்தரை பிடித்து கொண்டு நீங்கள் அவரை நம்பி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு அடைக்கலாம் அப்படிங்கிறார். அவர் நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம். அதாவது அவரை ஆதாரமாக வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். நம்மளுக்கு முன்மாதிரி இயேசு. வேதத்தை நீங்கள் படிக்கும்போது எத்தனையோ எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கிறது. அதை நாம் ஆதாரமாக வைத்து, அதை ஒரு சாட்சியாக வைத்து நாம் வாழ்க்கையை ஓட்டும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக வந்து விடுவார் பார்த்துக்கணும். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுக்குறது, எத்தனை வாக்குத்தத்தங்களை படிக்கணும். அதை நீங்கள் முன்னால் வச்சு நீங்கள் அதை தியானிக்கும் போது பார்த்துக்கொள்ளுங்க, நமக்கு ஒரு அடைக்கலம் வந்து விடுவார் பார்த்துக்கொள்ளுங்க. கடன் பிரச்சனை உள்ளவருக்கு கடன் அடைப்பதுக்கு சம்பவங்கள் இருக்கிறது. வரி கட்டாமல் இருக்க பணம் எப்படி வந்துச்சு அதுக்கு சம்பவங்கள் இருக்கிறது. பலவீனத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு அதுக்கு சம்பவங்கள் இருக்கிறது. செத்த பிரேதங்கள் எப்படி உயிரோடு எழும்பின அப்படி சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது அதை நீங்கள் ஆதாரமாக வச்சு அதை ஒரு முன் சாட்சியை வச்சு நீங்கள் வாழ்க்கையை ஓட்டும்போது கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த நாளிலே அவர் உங்களை அடைக்கலமாக இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். தைரியமாக இருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரை துதிக்கிறேன், உயர்ந்தவரை துதிக்கிறேன், அதிசயமானவரை துதிக்கிறேன், வெற்றி வேந்தனை துதிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரை நீரே எங்களுக்கு அடைக்கலாம், நீரே ஆண்டவரை கட்டாவி எங்களுக்கு பலன், நீரே எங்களுக்கு கோட்டை தகப்பனை. இந்த நாளிலும் கூட உங்களுடைய அற்புத கரம், உடைய அதிசய கரம், உடைய கிருபின் கரம், உடைய பலத்தின் கரம், உடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக உடைய இரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும், தேவ கிருபை கடந்து வரட்டும், தேவ மகிமை கடந்து வரட்டும், தேவ பலன் கடந்து வரட்டும். இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக, சுகத்தின் வல்லமை கூட இருப்பதாக, எல்லா தேவைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திக்கப்படுவதாக காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.